இங்கே சண்டே ஆஃப்டர்நூனா சூலர் அக்கா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் போகும்போது லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அக்காங்கெல்லாம் ஒரு சைடு வந்து இந்த கூடையை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அத்தைங்கெல்லாம் பச்சை மாவு கிளறிட்டு இருந்தாங்க. அவங்க கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் காட்டி எல்லாம் கிளறி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் சேர்ந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தோம். உருண்டை பிடிக்கும்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கலகலன்னு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு அந்த பச்சை மாவோட வந்துட்டு எஃபெக்ட் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பிடிச்சி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்த ரவுண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மருதாணி, குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் வந்துட்டு இந்த மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னதான் வந்துட்டு நம்ம கோன் இருந்தாலும் இந்த தலையை பொறிச்சு அரைச்சி வைக்கிற அந்த மருதாணி ஃபீலே தனி இல்லையா? இன்றைக்கி வந்துட்டு அதுதான் நிறைய பேர் வச்சுட்டு இருந்தோம் கோனை விட. நானுமே ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் அந்த மருதாணி வச்சேன். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் ஆகும்போது அப்படின்னா ஒரு சைடு குட்டீஸு கோன்லாம் வச்சிட சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் கோன் வச்சுட்டு அப்படியே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குத்து விளக்கெல்லாம் பூவெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஈவினிங் ஆக ஃபங்க்ஷன் மோடு கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே வீடே கலகலன்னு இருந்துச்சு. என்ன ஃபங்க்ஷன்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்.